உலகம் முழுவதும் இந்த நாளை கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாய் நாம் கொண்டாடுவதற்கு தேவன் நமக்கு இந்த அனுகிரகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி பிதாவாகிய தேவன் அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பரிசாக நமக்கு கொடுத்தார். இந்த காலை ஆராதனையில் நான் உங்களோடு யோசேப்பினுடைய 3 சொப்பனங்களை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். யோசேப்பினுடைய 3 சொப்பனங்களை நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்புக்கும் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தகப்பனாக இருந்த இந்த யோசேப்புக்கும் ஒரு சில காரியங்கள் அது ஒற்றுமையாக இருக்கிறது. ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சொப்பனம் பார்த்தவங்களா இருந்தாங்க. கரெக்டா? சொப்பனம் பார்த்தவர்கள் இருவரையும் தேவன் தங்கள் வாலிப நாட்களிலே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த நாட்களில் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பு அவர் மரியாளோடு விவாகம் பண்ணுவதற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயிக்கப்பட்டிருந்த நேரம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜென்மத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. 19ஆம் வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். 20வது வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது. முதலாவது ஒரு சொப்பனம் யோசேப்புக்கு வருகிறது. The first dream of Joseph. வாலிபனாய் இருக்கிறான். வாலிபனாய் இருந்த நேரத்தில் மரியாளோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறான். அந்நாட்களிலே நம்ம ஊர்லைக்கும் இப்போ இருக்கிற நாட்களுக்கும் அப்போ இருக்கிற நாட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த நாட்களில் நிச்சயிக்கப்பட்ட பின்பு 1 வருஷம் அவங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. எந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அந்த பெண்ணுடைய தலையில் என்ன செய்வாங்கன்னா 10 காசுகளில் அந்த பெண்ணுடைய கையிலையோ அல்லது அவளுடைய தலையிலையோ அவ கொடுப்பாங்க. இதெல்லாமே அந்நாட்களிலே அவர்கள் கொடுக்கிற திருமணமாக போகிற மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இப்படியாய் அவர்கள் செய்வார்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான காரியம் அந்நாட்களிலே. அப்போ அந்த 1 வருஷ காலம் இந்த பையன் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணு இந்த பையனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்க நாட்களிலே அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு 1 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம். அந்த 1 வருஷ காலத்தில் இந்த பொண்ணுக்கு 10 காசுகளை கொடுப்பாங்க. அந்த பெண் அந்த 10 காசுகளை ரொம்ப கவனமாக வைத்து கொள்ளணும். அதில் 1 காசு தொலைஞ்சு போனாலும் எது நின்றோம். ஆகவே தான் லூக்காவின் புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், 10 காசு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 1 காசு என்ன பண்ணிடும், தொலைஞ்சி போயிடும். 1 காசு தான். நம்ம ஊரில் இப்போ டாடி 1 ரூபி தான் டாடி, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிள்ளைங்க. ஒன்லி 1 ரூபி இல்லை, 1 தொலைஞ்சாலும் வாழ்க்கை அவுட்டு.
அப்படி இருந்த காலம். ஸோ அப்படியாக இவன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் ஆவதற்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. யோசேப்புக்கு என்ன செய்தி? நீ கல்யாணம் பண்ண போகிற மனைவி அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். வாழ்க்கையே அந்த பெண் மரியாளை வைத்து அவன் அநேக ஆசைகளை, யோசனைகளை அவன் கட்டி வைத்திருந்தான். He had many dreams. He had many dreams. Many dreams. இப்படிலாம் போகலாம், வாழ்க்கை இப்படி நடத்தலாம், இப்படிலாம் செய்யலாம், அப்படின்லாம் பிளான் வச்சிருந்தாப்புல. திடீரென்று ஒரு நாள் கேட்கக்கூடாத செய்தி அவன் வாழ்க்கையில் வந்தது. அது கனவல்ல, அது என்னது? நிஜம். வாழ்க்கையில் வருகிற செய்தி ஒரு மிகவும் கடினமான செய்தி. என்ன செய்தி? நீ கல்யாணம் பண்ண போற மனைவி அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நீதிமானா இருந்தான். அவன் மனசுல ஒரு காரியம் இருந்துச்சு. என்னன்னா, சரி ஏதோ ஒரு காரியம் தவறு நடந்துருச்சு, சரி அந்த பொண்ணு என்ன பண்ண வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம், ஆனா இது எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், தள்ளி விட்டுடலாம். இவனுக்கு அவமானம் தான். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? யார் அவமானப்படுத்த வேணான்னு விரும்பினா? அவளை. அவளை கணவன்மார்களுக்கு சொல்லுகிறேன், குடும்ப உறவுகளிலே கர்த்தருடைய வசனம் இப்படி தான் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய கடினமான பாதை இருந்தாலும் புருஷனாக இருக்கிற சூழ்நிலைகளில், சில காரியத்தில், சில நேரங்களில் தவறுதலாய் சில காரியங்கள் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அதை போட்டுக்கொண்டு நீங்கள் போங்க. கர்த்தர் அந்த அவமானத்திற்கு பதிலாய் உனக்கு ஆச்சரியமான ஒரு வழியை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அவன் நினச்சிட்டு இருக்கிறான், வேண்டாம் அந்த பிள்ளை அசிங்கப்படுத்த வேண்டாம், இந்த பொண்ணு வாலிப பொண்ணு, அசிங்கப்படுத்த வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பைபிளில் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இப்பொழுது படிக்கலாம், 20வது வசனம் சேர்ந்து படிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம் 20வது வசனம் சேர்ந்து படிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், நிறுத்துங்க, இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். அவன் இப்படி என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறான்? இவளை அவமானப்படுத்த வேண்டாம், இவளை என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், தள்ளிவிடலான்னு சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஒரு தீர்மானத்தை எடுத்து கொண்டிருக்கிறான். எது ரைட்டு, எந்த டிசிஷன் ரைட்டு, எதை எடுக்கலாம், இது ரைட் டிசிஷனா, இது ரைட் டிசிஷனா, நான் எடுக்கிற தீர்மானங்கள் இது ராங்கா இருக்குமான்னு அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறா, நீ சில காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இப்படிப்பட்டதான ஒரு குழப்பமான நேரத்தில் நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. யார் யாரோ சொல்றாங்க, என்னென்னமா சொல்றாங்க, இந்த படிப்பை எடு, இந்த இடத்துக்கு போலாம், இந்த நபரை பாரு, இந்த காரியத்தை செய், இப்படிப்பட்டதான காரியங்களை பண்ணுன்னு எத்தனையோ சத்தங்களை நீ கேட்டுக்கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கையில், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அந்த சிந்தனையை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தை அவனுக்கு காணப்பட்டு. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எடுக்கிற டெசிஷன் ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸ். எப்படி எடுக்கிறது டெசிஷன்? இந்த பிள்ளைகளுக்கு எப்படி டெசிஷன் எடுக்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தான். ஒருவன், ஒரு வேலை சூழ்நிலை இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியலப்பா, சில காரியங்கள் புரியவே மாட்டுது, என்ன பண்றதுன்னே தெரியல. பைபிளில் போட்டிருக்கு, அந்த நேரம் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய யாரிடத்தில் கேட்கிறவன்? தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். டிசிஷன் எடுக்க முடியல, என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல பாஸ்டர், அப்படி குழப்பமா இருக்கு, என்ன எஸ்ஸா நோவா, எஸ் வந்து நோ மாதிரி தெரியுது, நோ வந்து எஸ் மாதிரி தெரியுது, ஒண்ணுமே புரியல. சில டிசிஷன்ஸ் நீங்க எடுக்கணும். ஆண்டவரிடத்துல போய் கேளு, ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறட்டும்,
எங்க அப்பா அம்மா 1000 காரியங்கள் சொல்லலாம், ஆனா என் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நிற்கிறான், சந்தேகமா இருக்கு, இதுதான் பொண்ணா, இந்த பொண்ணு தானா ஆண்டவரே, நான் தள்ளி விடலான்னு இருக்கிறேன், தள்ளி விடலான்னு இருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் ஹர் இன் மை ஆண்டவரே, என் ஹார்ட்ல இந்த பிள்ளை இருக்கா, ஆனா மைண்ட்ல வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு அக்க போரா இருக்கு. அப்பொழுதுதான் 20ஆம் வசனம், இன்னொரு முறை சேர்ந்து படிக்கலாம். 20ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாம். ரெடி, 1 2 3 சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அந்த வசனம் எப்படி இருந்திருக்கணும், எப்படி வந்திருக்கணும்னா, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள, அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பே, நான் உன்னை இப்ப தெரிந்து கொள்ளல, நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால நீ அந்த திட்டத்துல இருக்கிற, உங்க அப்பா அம்மா திட்டத்துல இல்ல, நீ படிக்கிற திட்டத்துல இல்ல. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை நான் உன் காலங்களுக்கு முன்பதாகவே உன்னை பிரித்தெடுத்து உன்னை எனக்காக நான் வைத்திருக்கிறேன். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். You are not a decision of your father or your mother. உன் தாய் தகப்பனார் சொன்ன காரியத்துக்காக இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு யோசிச்சு கொண்டிருக்கிற, ஆனால் நான் உன்னை உன் தாயின் கருவில கூட இல்ல, உன் காலத்திற்கு முன்பதாகவே நீ யார் என்று உலகம் அறியாத நாட்களிலே தாவீதின் குமாரன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரன். நீ இன்னைக்கு அல்ல, உன்னை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை முன்குறித்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. That's the reason you are seated here. அவர் சொல்றாரு, யோசேப்பே, அநேக காரியம் யோசிச்சுட்டு இருக்கிறல்ல, நீ இப்ப இருக்கிற காரியத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கிற, ஆனா அவர் சொல்றாரு, நீ இப்ப இல்லடா, நான் உன்னை அப்பவே தெரிந்து கொண்டேன், நான் உனக்கு ஒரு திட்டத்தை செய்ய போறேன். இப்ப இருக்கிற திட்டம் இல்ல, அநாதி திட்டத்தை செய்வதற்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்புறவங்க நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கலாமா? தாவீதின் குமாரனாகிய தாவீதின், ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கையை உயர்த்தி, உங்களோட கர்த்தர் சொன்ன வார்த்தை முன்பதாக சொன்னாரே, அந்த சொன்ன வார்த்தை நல்ல கையை, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இந்த வார்த்தையை சொன்னாங்க, எங்க பாஸ்டர் இந்த வார்த்தையை சொன்னார், நீ இப்படி ஆவன்னு சொன்னாரு. ஆண்டவரே, நான் மறந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற, அந்த வார்த்தையை சத்தத்தை உயர்த்தி உன்னோட சொன்ன வார்த்தையை, உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவோ, உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவ. சொல்லுங்க என்ன வசனத்தை கர்த்தர் சொன்னா, நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரு, அதை தலையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு சொன்ன தீர்க்க தரிசன காரியங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். I am not forgotten. I am not forgotten. கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை, 3 வார்த்தை அங்க சொல்லுகிறார். 3 வார்த்தை சொல்லுகிறார். நம்பர் 1, பயப்படாத, என்ன பண்ணாத. 2வது சொல்லுகிறார், சேர்த்துக்கொள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க, சேர்த்துக்கொள், சேர்த்துக்கொள். அடுத்த வசனத்துல படிங்க பார்க்கலாம். 21 வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இயேசு என்று பெயர் இடுவாயாகன்னு யார்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு? யோசேப்பு இடத்துல தான் சொல்றாரு. யோசேப்பே, நீ போ, இயேசுன்னு பெயர் வை. ஏன்? அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை 3 காரியம் சொல்றார். 3 காரியம் சொல்றார். பயப்படாதே, 2வது
சோத்துக்குள். மூன்றாவது சொல்லுகிறார், நீ பெரிய காரியத்தை நீ காண்பாய். உனக்கு பிறக்கிற பையன் அவன் பெரிய காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா இப்ப இந்த நேரத்தில் நீ பயந்துராத. உங்களை கொண்டு கத்த செய்ய நினைக்கிற காரியங்கள் அது பெரியது. உங்களை வைத்து கத்த செய்ய நினைக்கிற காரியங்கள் பெரியது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பயப்பட மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், பயப்பட மாட்டேன். இன்னைக்கு காலை இந்த நாள், இந்த கிறிஸ்மஸ் நாட்டில் என்ன காரியம் உங்கள் மனதுக்கும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிற அந்த அக்கப்போர் இருக்குல்ல, என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாது. இது கர்த்தரால் வந்தது. இது கர்த்தர், இது உனக்கு ஒரு தீர்வை அவர் ஒருவர் மாத்திரமே கொடுப்பார். சரி, இதுக்கு தீர்வு என்ன? இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி வரும்? சொல்லுகிறார், மனைவியை தள்ளி விடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான். எல்லாமே ஒரு மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன? படிங்க 19வது வசனம். மன்னிக்கு 18வது வசனத்தை. ஜனத்தின் விவரமானது அவன் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றுக்குமே சரி, ஒரே ஒரு பதில் ஒன்று உண்டுனா, நீ பரிசுத்த ஆவியானவரை நீ சார்ந்துகொள். அவர் உனக்கு வழியை திறப்பார். நல்லதான் கையை தட்டுங்களேன். சில காரியத்தை சொல்லுகிறேன் கேட்டுங்க. புலம்புகிற நேரம் நீங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒரு தெளிவில்லை. என்ன செய்கிறது தெரியுமா? அப்படியே பேப்பரை போட்டுருங்க, பேனா வச்சுருங்க, கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க. இப்போ பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசிட்டு இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கையில் விட்டுட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் குழம்புகிற காரியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்கு அதில் ஒரு தீர்வை கொடுப்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 சொப்பனங்கள், பதில் ஒரே ஒரு பதில், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. குழம்பிக்கிட்டே இருக்கிறல்ல, முழங்கால் படியிட்டு எந்த காரியங்கள் குழம்பி இருக்கோ, எந்த லேண்டு பிரச்சனை உனக்கு பிரச்சனையா இருக்கோ, எந்த குடும்ப காரியங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ, முழங்கால் படிட்டு உன் கையை வச்சு ராகா லாபா சங்கர் ராகா லாந்தலா மாறா, ஆண்டவரே இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய சொல்லுங்க, இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். It will happen. முதலாவது சொப்பனம் எப்ப தெரியுமா வந்துச்சு? அவன் குழம்பி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். இன்னைக்கு காலையில் சொல்றேன், என்னென்ன சந்தேகங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது? இது நடக்குமா? இது ஆகுமா? இது இப்படி இருக்குமா? இது அப்படி இருக்குமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து பலத்த காரியத்தை செய்வேன். முதலாவது ஒரு சொப்பனம் அவனுக்கு எப்ப தெரியுமா வந்துச்சு? அவன் சந்தேகப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எதை கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இருதயத்தில் கேள்விகள் இருக்கிறது? ஏன் இது எப்ப நடக்கும்? இது எப்படி நடக்கும்? யாரால நடக்கும்? பிறந்தீங்கல்ல, நீங்க பிறந்ததே ஒரு ஆச்சரியம். இதுவரைக்கும் நீங்க இருக்குது ஆச்சரியம். இனி உங்க வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களும் அது ஆச்சரியமா தான் கர்த்தர் நடத்துவார். அவர் அப்படிதான் நடத்துவார். முதலாவது சந்தேகங்கள் வருகிற நேரத்தில் தான் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனங்களை கொடுத்தார். இரண்டாவது ஒரு சொப்பனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும்
அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அப்புறம் அடுத்தது, இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஓகே, இப்ப ராஜா சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்து யார்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு. நானும் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில தீமையானவர்கள் நல்லவர்கள் என்று போர்வையில் வந்து உன் குடும்பத்தையும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்குன்னு சில ஏரோதுகள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். திரும்ப சொல்கிறேன், உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் வருவார்கள், உங்கள் பையன் வாழ்க்கையில் வருவாங்க. பெற்றோராகிய நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. மனுஷனால் செய்ய முடியாதது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அவர் செய்வார். வந்து நிற்கிறாங்க. ஏரோது சொல்கிறான், நீங்கள் போய் அந்த குழந்தைய நீங்கள் பார்த்து ஆராதிச்சுட்டு நீங்கள் வாங்க, அப்புறம் யார்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் நானும் வந்து என்ன பண்ணணும், வெளியே பார்க்க கேட்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது. சே, என்ன ஒரு அருமையான ராஜா, அவனு வந்து சொல்கிறானே, வந்து ஆராதிக்க வர்றேன்னு சொல்கிறானே, எவ்வளோ அருமையான ராஜா. ஆனால் அவன் அருமையானவன் அல்ல. உள்ள தன் இருதயத்தில் வஞ்சகத்தையும் தன் இருதயத்தில் பெருமையும் கொண்ட மனுஷன். எல்லாரையும் நம்பிராதீங்க. நல்லா பேசுறவங்க என்ன பண்ணிடாத, நம்பிரவே நம்பிராத. யாரையுமே சரி அதிகமா நீங்க நம்பிராதீங்க. உங்க ஆண்டவரை மாத்திரம் நீங்க நம்புங்க, வேற எந்த மனுஷனையுமே நீங்க நம்பிராதீங்க. இந்த ஏரோது வெளியே பார்ப்பதற்கு சொல்லுவதற்கு அவன் ரொம்ப அழகா இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள வஞ்சகமான ஆள். பைபிள்ல போட்டிருக்கிறது, அவன் 2 வயசுக்குள்ள எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணானா, அதமா சொல்லுங்களேன், கொலை செய்தான். சில பேர் உங்க வாழ்க்கையில உங்களை தீர்க்காம அவங்க போவே மாட்டாங்க. கொலை செய்ய வந்தான். யாரை கொலை செய்ய வந்தான்? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவை கொலை செய்ய வந்தான். உங்களுக்கு தெரியுமா, பிதாவினுடைய திட்டம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்க மரிக்கணும், சிலுவையில் மரிக்கணும். ஆனா பிசாசு எவ்வளவு தந்திரமா, இவர் எங்க மரிக்க கூடாது, சிலுவையில் மரிக்க கூடாதுன்னு யார் தூண்டுறான்? ஏரோதை தூண்டி அந்த காரியத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏரோதை தூண்டி, நீ போய் என்ன பண்ண, அந்த கொலைய அந்த குழந்தைய அதுவும் நேரடியா போய் அந்த குழந்தைய மாத்திரம் கொலை செய்யாத, எல்லா குழந்தையும் என்ன பண்ணிடு, கொலை செஞ்சிருன்னு சொல்லி ஒரு வஞ்சகமான திட்டத்தை பிசாசு கொண்டு வருகிறார். ஆகவேதான் விசுவாசிகளாகிய நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தெளிந்த புத்தி. சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நீ தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு, நீயோ விழித்திரு, ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய எதிராளியாகிய உன் பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. உன்னை பிடிக்கிறதுக்கு 4 பேரை பிடிச்சுதான் உங்களை பிடிப்பான். தெரியுமா உங்களுக்கு? உங்களே டைரக்டா பிசாசு வரவே மாட்டான். உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க. அவனுங்களை வச்சுதான் என்னது, அவனுங்க 4 பேர் எஸ்ன்னு சொன்னாங்கன்னா நீங்க உன்னுடைய நோ என்ன ஆயிடும், எஸ் ஆயிரும். ஆகவேதான் பிசாசு இப்படிப்படுற தந்திரமான பிளான்ல வரான்னு ஆண்டவர் அறிந்து, இப்ப படிங்க பார்க்கலாம் 13ஆம் வசனத்தை படிக்க கேளுக்கிறேன். அவர்கள் போன பின்பு யாரு, அந்த சாஸ்திரிகள் போன பிறகு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தை ஆராதிக்க, ஆனா உண்மையான திட்டம் என்னது, கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். நீ இப்ப என்ன பண்ணணுமா, நீ ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எங்க ஓடு, எகிப்துக்கு ஓடி, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும். அடுத்த வசனம் 14ஆம் வசனம்.
அவன் எழுந்து எப்ப? சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இரவிலே. இரவிலே. எல்லா வாலிப தம்பிமார்களுக்கு சொல்றேன், எல்லா தகப்பன்மார்களுக்கு சொல்றேன், குறிப்பா எல்லா திருமணமான தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலம் ஒன்று உண்டு. அது இரவு நேரம். உன் பிள்ளைய காப்பாற்றணும்னா, உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா, மற்றவங்க எல்லாம் பிள்ளைங்க படுத்திருப்பாங்க, ஆனால் ராத்திரி நேரம் நீ எழுந்து கர்த்தர் உனக்கு உன் பிள்ளையை தப்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை செய்ய வேண்டும்னா நீ ராத்திரியில போய் தேவ சமூகத்தில் விழுந்துரு. கர்த்தர் தப்பிப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் வழி செய்வார். அவ்வளவுதான். கை தட்டுவீங்களா? ராத்திரி நேரத்தில். இரண்டாவது சொப்பனம். இந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையில் அவன் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம், இயேசுவை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவர் கொடுக்கிற ஒரு சொப்பனம். இன்னைக்கு சொல்லட்டுமா, எத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறார், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை கொலை செய்வதற்கு பிசாசு சகல திட்டங்களை போடுறான். தெரியுமா உங்களுக்கு? நீ ஜெபிக்க கூடாது, நீ பைபிள் வாசிக்க கூடாது, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை சாகடிப்பதற்கு பிசாசு சகல திட்டங்களும் கொண்டு வருவான். அன்னைக்கு தான் சொந்தக்காரங்க வருவாங்க, வந்து நீ ஆக்கி போடு, நான் உனக்கு பண்ணல, எனக்கு ஆக்கி போடுன்னு வந்து நிற்பாங்க. கவனமா இருங்க. உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ காப்பாற்றிக் கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதே தேவன் உங்களுக்கு இந்த நாட்களிலே உன்னை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது, வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மரித்து போயிடுவார் நினைச்ச நேரத்தில், சொப்பனத்தில் சொன்ன உடனே எப்போ போகிறான்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அப்பாமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் சொல்கிறேன், ராத்திரி நேரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ராத்திரி நேரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளணும்னா உங்கள் ராத்திரி நேரம் தான் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரம். தூங்கிராத. பையன் ஒரு மாதிரி போகிறான், உன் பொண்ணு ஒரு மாதிரி போதில்லை. யாருங்க? உங்கள் பையனை யார்? கர்த்தர் உங்களை நம்பி தான் கொடுத்தார். உங்கள் பொண்ணை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்தார். அவங்க அட்டகாசம் தான் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்? ராத்திரி நீ போய் தேவ சமூகத்தை நோக்கி இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா? உன் கண்களுக்கு விழிப்பை வைத்து, தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு. ஏன் இந்த பிள்ளை, திரும்ப சொல்லுகிறேன், ஏன் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு ஒரு மாதிரி தாறுமாறா போகிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளை உங்கள் பையனோட உங்கள் பையன் நிமித்தம், உங்கள் பொண்ணு நிமித்தம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால தான் அந்த காரியத்தை உன் கண்ணிலேருந்து மறைப்பதற்கு பிசாசு சில தடைகளை கொண்டு வந்து உன்னை மிகவும் கடினப்படுத்தி தாழ்மைப்படுத்த விரும்புகிறான். ஆகவே தான் இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் பிள்ளையையும் உன் மகனையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் உன் கையில் ஒரு சாவியை கொடுத்திருக்கிறார். அது என்ன சாவி தெரியுமா? ராத்திரி நேரத்தில் எந்த அடங்காத பையனா இருந்தாலும் சரி, எந்த அடங்காத பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் அங்கங்கி தாறுமாறா ஓடினாலும் சரி, கர்த்தர் பிள்ளை இருக்கிற ஸ்தலத்திற்கு அந்த நட்சத்திரத்தை கொண்டு வர முடியும்னா கர்த்தர் உன் பையனையும் உன் வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். My God can do. My God can do. My God can do. இப்பொழுது சொப்பனத்தில் கர்த்தர் சொல்றார், எந்திரிச்சிட்டு போ. சரி, நேரம் இல்லை, எடுத்துக்கிறேன். எங்க போன்னு சொல்றார் ஆண்டவர்? சொல்லுங்க, எங்க போ? ஆக்சுவலா பைபிள் அந்த வசனம் எங்க எப்படி திரும்ப இருந்திருக்கணும்? பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, எகிப்திலிருந்து அவர்களை எகிப்தில் ஒரு மனுஷன் போகக்கூடாது, அதான உண்மை. எகிப்திலிருந்து மனுஷன் என்ன பண்ணணும்? ஆனால் ஆண்டவர் இவன் என்ன சொல்றாரு? எகிப்துக்கு போ. ஏங்க? ஏன்? ஒவ்வொருத்தவனையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு கர்த்தர் வித்தியாசமான வழியை வச்சிருக்கிறார்.
என் வழி, எனக்கு கர்த்தர் கொடுத்த பாதை இந்த பாதை மற்றவங்களுக்கு கிடையாது. ஆகவே தான் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் அவன் பொறுமையோடு ஓட கடவன். யாரை பார்த்து? விசுவாசத்தை தொடக்கினவரும் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடு. உன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து ஓடாத. யோசேப்புக்கு யோசேப்பே நீ எங்க போகணும் தெரியுமா? எங்க போனோம்? என்ன ஆண்டவரே, அங்கிருந்து தானே நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? ஆமா, அங்கதான் அழைத்தேன். ஆனால் ஒரு சில நாட்கள் உன் முகம் வெளியே தெரியாம இருக்கிறது. நீ எங்க போயிருக்கணும்? எங்க போயிருக்கணும்? சில நாட்கள் கர்த்தர் உன்னை மறைப்பார். படிப்போம். 3வது 19 வசனத்துல 21 வசனம் வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அடுத்தது, அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் என்ன பண்ணான்? அவன் வந்தான். 22ஆம் வசனம். ஆகிலோ அர்க்கிலேயும் தன் தகப்பனாக ஏரோதின் பட்டணத்துக்கு வந்த பொழுது யூதேயாவின் அரசாளுகிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தை தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய். அடுத்த வசனம் 24. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனத்தால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓகே, 3வது ஒரு சொப்பனம். இப்போ ஃபஸ்ட்டு சொப்பனம் அவன் தனிமையாக இருக்கும்போது நடக்குது. 2வது சொப்பனம் அவன் பிள்ளையோடு இருக்கும்பொழுது நடக்குது. 3வது ஒரு சொப்பனம் எங்கே திரும்ப கர்த்தர் கொடுக்குறாரு? எகிப்தில் கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாரு? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உனக்கு கேட்குறேன், எகிப்தில் இருக்கிறப்ப அவன் கூட யார் இருந்தா? சொந்த பந்தங்கள்லாம், உற்றார் உறவினர், ஒரே ஒருத்தவர் தான் இருந்தார். யார் தெரியுமா? யார் இருந்தா? ஆண்டவர் மாத்திரம்தான் இருந்தார். இருந்தது வேற தேசம், ஆண்டவர் மாத்திரம்தான். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை யார் கைவிட்டாலும், நீங்கள் தனிமையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. நீ அயல் தேசத்தில் இருந்தாலும் சரி, பைபிளில் போட்டிருக்கு எகிப்திலே அவன் இருந்த பொழுது. எங்கே? முக்கியமான சில காரியங்கள் நான் சொல்லும்படி இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லும்படி விரும்புகிறேன். 19ஆம் வசனத்தில் அவன் எகிப்தில் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ எழுந்து. ஏரோது இப்போ என்ன பண்ணிட்டான்? இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. அடுத்த வார்த்தை 20வது வசனம். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. அடுத்த வார்த்தையை எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள், பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள். ஆக்சுவலா பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன். ஆக்சுவலா அவன் என்னன்னா, பிள்ளைய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாகடிக்கணும்னு பிளான் பண்ணா. ஆனால் கர்த்தர் அதை மாற்றி எவன் பிளான் பண்ணானோ அவனையே கர்த்தர் அழிச்சு போட்டு இந்த குழந்தையை ஜீவிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம், சொல்லுங்க. எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம். உனக்கு எதிராய் சொல்றார். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காத. எந்த பிள்ளையை சாகடிக்கணும்னு நினைச்சானோ அவனை நான் சாகடிச்சிட்டேன், நீ கவலைப்படாத. இப்ப ஒரு முக்கியமான சொப்பனம். எங்க எல்லாரும் நல்லா கேட்டுங்க. எங்க? எகிப்தில். இப்ப ஒரு சொப்பனத்தில் ஒன்று சொல்றார். இந்த சொப்பனம் ரொம்ப முக்கியமான சொப்பனம். ஏன்னா இந்த சொப்பனத்தில் 3 ஊர் பேர் சொல்றார். படிக்கலாமா? இதை மட்டும் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஓகேவா? 3 ஊர் படிங்க பார்க்கலாம். நீ எழுந்து எங்க போ, பிள்ளையே அதன் தாய் எடுத்துக்கொண்டு எங்க போ,
இப்போ நீ எங்க போனோம்? எங்க போனோம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ போகணும். இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும். அங்கே போயிடாத. இன்னும் கொஞ்சம் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி சொல்றாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ எங்க போகணுமா? அடுத்த வசனம் 21 வசனம் 22. அங்கே கலிலேயாவுக்கு போட்டிருக்கா? எங்க போட்டிருக்கு? எங்க போங்க? அங்க கலிலேயாவுக்கு போ. ஃபர்ஸ்ட் சொல்றாரு எங்க போனோம். அப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி சொல்றாரு நீ எங்க போனோம்? கலிலேயாவுக்கு போறாரு. இப்ப கலிலேயால நீ எங்க போனோம்? அடுத்த வசனம் எங்க போ? நீ நாசரேத்துக்கு போ. எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாட்டுக்கு போ. தமிழ்நாட்டில் நீ சென்னைக்கு போ. ஆனா சென்னையில் நீ எங்க இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. திருவான்மியூர், அடையாறு, பெசன் நகர், பெருங்குடி, வேளச்சேரி, நந்தனம், தேனாம்பேட்டை இப்படின்னு இருக்குல்ல. இதுதான் கத்த சொல்கிறார். நீ எங்க இருக்கணும். ஏன் இதை சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுடைய வளர்ச்சியை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. உங்க வளர்ச்சியை எந்த மனுஷியும் தடுக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை ஏன் தெரியுமா வந்திருக்கிறீங்க? உங்களுடைய இருளான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்துல உன்னை பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். இதுவரைக்கும் பாஸ்டர் எங்க போறதுன்னே தெரியல பாஸ்டர், ஒண்ணுமே புரியல பாஸ்டர். இல்ல, கர்த்தர் சொல்றார் நீ எழுந்து இஸ்ரவேல், அடுத்தது இஸ்ரவேல் நீ எங்க போ? கலிலேயாவுக்கு போ. கலிலேயால நீ எங்க போ? எங்க போ? கர்த்தர் உனக்கு சில காரியத்தை திட்டமாய் சொல்லுகிற நேரம் அது வந்து விட்டதே. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எங்க போயிருந்தான்? எங்க போயிருந்தான்? எகிப்தில் அவன் இருந்தான். இந்த காலை நேரத்தில் நம்மோட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். நம்மோட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். நல்லா கேட்டுங்க. ஒரே ஒரு வார்த்தை சத்தமா கடைசி வசனத்தை மட்டும் சேர்ந்து படிக்கலாமா? கடைசி வசனத்தை 23 சேர்ந்து படிக்கலாமா? நாசரேத் என்னும் ஊரிலே அவன் வாசம் பண்ணினாம். நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் தீர்க்க தரிசன வார்த்தைகள், உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி இந்த 2023 கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கர்த்தர் உனக்கு இறங்கி நீ செய்ய வேண்டிய காரியம், நீ போக வேண்டிய தூரம், நீ செய்து முடிக்க வேண்டிய சகலத்தையும் இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் உனக்கு சொல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறவர் அவர். எந்த நிலைமையிலும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas.